Hello students, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் ஜாமெட்ரி தான். ஸோ அதில் எக்ஸாம்பிள் 4.10 சம் பார்க்குறோம். கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் சிமிலர். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் தான் பார்க்க போகிறோம். இதை ஃபஸ்ட் மாடல் பார்க்குறோம். டு கிவன் ட்ரையாங்கிள் PQR நேம் தந்திருக்காங்க. ஸோ வித் சைட்ஸ் ஈக்குவல் டு 3/5. ஸோ இதில் நம்மளுக்கு வேறு எந்த மெஷர்மெண்ட்டுமே கிடையாது, 3/5 மட்டும் தான் தந்திருக்காங்க. த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் PQR. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ரஃப் டயக்ராம் வரையணும். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஃபேர் டயக்ராம் வரையணும். ஓகே, இப்போ ரஃப் டயக்ராம் வரைஞ்சி கட்டுறேன். ஓகே, இதான் ரஃப் டயக்ராம். ஸோ ரஃப் டயக்ராம் வேறு ஒன்றும் இல்லாமல் சும்மா நார்மலாக ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் போட்டுட்டு அதில் ஒரு சிமிலராக ஒரு இது மட்டும் ஒரு கோடு மட்டும் போட்டுக்கிட வேண்டியதான், பேரலாக இருக்கிற மாதிரி. ஓகே, இப்போது ஃபேர் டயக்ராம் வரையலாம். ஃபேர் டயக்ராமுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை. ஸோ ஒரு லைன் மட்டும் நான் வரைஞ்சிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 60 டிகிரிக்கு மேலேயும் கீழே நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 3/5 தந்திருக்காங்க இல்லையா? ஸோ நம்மளுக்கு கீழே என்ன பண்ணுறோம், ஒரு 5 ஆர்க் வரைய போகிறோம். ஸோ 2 சென்டிமீட்டரில் ஒரு அளவு எடுத்துக்கிறோம். ஸோ 2 சென்டிமீட்டரில் அளவு எடுத்து 5 ஆர்க் வரைகிறோம். ஓகே, ஒரு 5 ஆர்க் கட் பண்ணிக்கிறோம். ஓகே, அந்த 5 ஆர்க்குக்கு Q1, Q2, Q3, Q4, Q5ன்னு நம்ம நேம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ 3/5 தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் Q3க்கு ஒரு ஆர்க் கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம ஏற்கனவே வரைஞ்ச கோட்டில் ஒரு ஆர்க்கு மேலேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கிறோம். அடுத்து Q5க்கு மெஷர்மெண்ட் எடுத்து அதுமாரி அந்த லைன்லேயும் மேலே வரைஞ்ச 60 டிகிரிக்கு வரைஞ்சோம் இல்லையா, அந்த கோட்லேயும் ஒரு ஆர்க் வரைஞ்சி அதை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பேரலாக இருக்கும். இப்போ அடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். அந்த ஆர்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதே 2 சென்டிமீட்டர் தான். ஸோ மெஷர்மெண்ட் நம்ம வேறு இதில் எதுவுமே இல்லை, இந்த 2 சென்டிமீட்டர் மட்டும் தான். மெஷர்மெண்ட் எடுத்து Q3லேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கிறோம். Q5லேருந்தும் அதே மாதிரி ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே மேலே ஆர்லேருந்தும் அதுக்கு பேர் R', நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் Q2லேருந்து அந்த Q3க்கு ஆர்க் கட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த ஆர்க் கட் பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஏற்கனவே வரைஞ்ச கோட்டில் கரெக்டாக அந்த ஆர்க் கட் பண்ணோம். ஓகே, உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து நேம் வச்சிடலாம். ஸோ ஜாமெட்ரி வரைஞ்ச உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கிறது, அடுத்து வைக்கிறது வந்து நேம் தான் வைக்கணும். ஸோ P', R', இதில் சிம்பிளாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாமினேட்டர் வந்து நம்மளுக்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா R', P' உள்ளே வரும். இதே டினாமினேட்டர் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு வெளியில் வரும். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க லைன்லாம் நம்ம இதில் அழிச்சிக்கலாம். Pக்கு வந்து Pயும் R வரைக்கும் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால் அந்த லைன் எக்ஸ்ட்ரா இருக்க லைன்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதை இது பண்ணிக்கலாம். ஓகேம்மா, இவ்வளோ தான் இந்த சம். அதுக்கடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் என்ன வரைகிறீங்களோ அதை மட்டுமே கரெக்டாக எழுதுங்க, போதும். இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.